தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த கனமழையானது ரொம்பவே கடுமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பலரும் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரை கடுமையாக வாய்ப்பு கிடையாது. எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை தீவிரமாகாது. அப்ப எந்த இடத்துலங்க ரொம்ப கனமழை அதிகமா இருக்கும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நம்ம மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம். மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைய ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே அதற்கான சாத்தியம் ரொம்ப குறைவு தான். ஏன்னா 100% மழை பொழிவு எல்லா மாவட்டங்களிலும் நெறைய பேருடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 5 மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். மிதமான மழையில ஒரு 3 மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம். 3லிருந்து 4 மாவட்டங்கள் ஒரு மிதமான மழை கிடைக்கும். சாரல் மழையில ஒரு 2 மாவட்டங்களும், அதுக்கப்புறம் பெரும்பாலான பகுதிகள் வானம் மேகமூட்டமாக இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம். சொல்லாம போறது கிடையாது. எந்தெந்த மாவட்டத்தில கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தொடர்ச்சியாக இந்த மழை பொழிவு அவ்வப்போது நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பல இடங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களிலும் மழை தீவிரமாயிட்டு தான் இருக்கு. அதுல அந்த பகுதிகள்ல நமக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்தாலும், தமிழ்நாடு பொறுத்தவரை கனமழை மட்டும் நமக்கு ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு. இப்ப வரப்போகிற நாட்கள்ல இந்த மேற்கு தொடர்ச்சியில அதிக அளவுல மழை எதிர்பாருங்க. நீலகிரி மாவட்டத்தில பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோத்தகிரி, குன்னூர், அவலாஞ்சி, உதகமண்டலம் என இந்த பகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் மிதமான மழையும், விட்டு விட்டு கனமழையும் நமக்கு வந்து தீவிரமடையும். மலைப்பகுதிகள்ல அதிக அளவுல மழையும் காணப்படும். கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறுல பரவலாக மழை கிடைக்கும். கோயம்புத்தூர் நகர பகுதிகள்ல மிதமான மழையும், இந்த வால்பாறை, சோலையாறு போன்ற மலைப்பகுதிகள்ல கனமழையும் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். வானிலை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல மிக அருமையாக இருக்கும். அதிக அளவுல வெயில் எதுவும் கிடையாது. அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும், தரைக்காற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மாலை நேரங்கள்ல சற்று தரைக்காற்று வந்து அதிகரிக்கும். சில சமயங்கள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழையாக நகர பகுதியில இருந்தாலும், மலைப்பகுதிகள்ல கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு. தேனி மற்றும் தென்காசியில விட்டு விட்டு மழை இருக்கும். நாள் முழுவதும் கனமழை இல்லாம, தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக நீங்க மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும், சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்துல அதிக அளவு மிக கனமழை, அதி கனமழைலாம் கிடையாது. அதனால அவ்வப்போது வரக்கூடிய அந்த லேசான சாரல் மழைய பார்த்து, நெறைய மழை வரப்போது போல இருக்குன்னு சொல்லி ஏமாந்துறாதீங்க. அந்த அளவுக்குலாம் ரொம்ப நெறைய மழைலாம் கிடையாது. தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை தான் தொடர்ந்து நீடிக்கும். அவ்வப்போது மட்டுமே எதிர்பாருங்க. அநேக நேரங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும். தொடர்ந்து இன்றைய வானிலை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல வானம் மேகமூட்டமும், சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழையாக நமக்கு வந்து இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக பல மாவட்டங்களிலும் இந்த கனமழை ரொம்ப தீவிரமா இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா அது கிடையாது. சில மாவட்டங்கள் இப்ப சொன்னது போல மேற்கு தொடர்ச்சியில மட்டும் தான் அதிக அளவுல மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் வானம் மேகமூட்டமும், லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க கடலோர மாவட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நம்ம கடலோர பகுதிகள் எல்லாமே அவ்வப்போது சாரல் மழை மற்றும் மிதமான மழை இரவு நள்ளிரவுலலாம் பதிவாகும். விட்டு விட்டு நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும். கனமழை ரொம்ப தீவிரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. பகுதியான கனமழை தான். அதுவுமே நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்கள்ல குறைஞ்சிரும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள்ல என்னதான் அவ்வப்போது நமக்கு லேசான சாரல் மற்றும் மிதமான மழை அப்படிங்கிறது வந்து கொண்டே இருந்தாலும், அடுத்து வரும் நாட்கள்ல படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழையினுடைய தீவிரமும் குறைய ஆரம்பிச்சிரும். இப்ப பாருங்க, நாளை முதல் உங்களுக்கு அந்த வானம் மேகமூட்டமா நெறைய இடங்கள்ல இருக்கு. இந்த வாரம் முழுவதுமாகவே உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இந்த கடந்த வாரத்துல வந்த வெயில் போலவே இனிமே கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில சமயங்கள்ல இந்த சாரல் மழை, மிதமான மழை மட்டும் இரவு அல்லது நள்ளிரவுல பதிவாகிட்டு போகும். மற்றபடி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை அப்படிங்கிறதுலாம் சென்னை பகுதிகள்ல கிடையாது.
ஏன்னா வடகிழக்கு பருவமழையில தான் நம்ம வந்து ரெட் அலர்ட் அல்லது அதி கனமழை, அதீத கனமழை அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு புயல் சின்னங்களோ, எந்த ஒரு தாழ்வு பகுதியோ தமிழ்நாட்டில தற்போதைக்கு நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது. நெறைய பேர் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அப்படியே சென்னை பக்கம் வருமான்னு கேட்குறீங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எதுவும் இல்ல. இது தென்மேற்கு பருவமழை. பகுதியா தான் நமக்கு மழை இருக்கும். மாவட்டம் முழுவதும் கனமழை இல்லாம, பகுதியாக விட்டு விட்டு சாரல் மழையும், மிதமான மழையுமாக எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களிலும் அதே போல தான். வானம் ஓரளவு மேகமூட்டம், பகுதியான மழை பொழிவுகளாக இருக்கும். திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது நமக்கு லேசான மழை பொழிவை அதிகம் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல பல இடங்களிலும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும், லேசானது முதல் மிதமான மழை மட்டும் உள் மாவட்டங்கள்ல எதிர்பாருங்க. ஏன்னா, இங்கேயும் நமக்கு மிக கனமழைன்னு வாய்ப்பு எதுவும் இல்ல. நமக்கு மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து நீடிக்கும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க.